ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது. அதில் 10 இம்பார்ட்டண்ட்டான வழிகளை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 10 வழிகளில் உங்களாலையும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழியிலாவது ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட யாராச்சும் ஆன்லைனில் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்டா, இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் மினிமமாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் மந்த்லி நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் இப்போ அதிகமான ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் உங்கள்கிட்ட உள்ள அமௌண்ட்டையும் வாங்கிட்டு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் மணி மேக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு பணம் வருமா வராதான்னு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்கள் லைஃபுக்கு போதுமான பணத்தை அதிலேருந்து நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி ஒரு இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 10 ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற ஐடியாஸை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஏர்ன் மணி ஃப்ரம் யூடியூப். இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் யூடியூப்பில் உள்ள போனால் யூடியூப் சம்பளம் இவ்வளவா அப்படின்னு நிறைய விதமான வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அது எல்லாமே உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக 100% உண்மை தான். யூடியூப்பில் உங்களால் 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 crore rupees வரைக்குமே சம்பாதிக்கிற நிறைய கிரியேட்டர் இந்தியாவிலையுமே இருக்காங்க. யூடியூப்பும் ஒரு விதமான ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இதில் நீங்களுமே உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு லாட் ஆஃப் மணியை மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியான ஒரு நீச்சை சூஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ட்ராவல் சம்மந்தமான யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதுலேருந்து இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி மோட்டோ விளாக், ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுன்னு உங்களுக்கு பிடிச்ச நீச்சை செலக்ட் பண்ணி உங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போடையில் வியூஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் அதிகமாகும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல நீச்சை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் யூடியூப்பில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களால் மணி மேக் பண்ண முடியும். யூடியூப் ரூல்ஸ் படி உங்கள் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சர்ஸ் வந்ததோட உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறமா தான் உங்களால் மணி ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் கனனில் கான்ஃபிடென்ஸாகவும் வீடியோஸை கரெக்டான டைமில் அப்லோட் பண்ணாலே போதும், சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணாமல் இதில் எல்லாம் மணி மேக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே இன்றைக்கி எக்கச்சக்கமான மணியை யூடியூப்லேருந்து ஜெனரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூடியூப்பில் சேனலை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் ஃபஸ்ட் நீங்கள் உடனே யூடியூப் சேனலுக்கு கேமரா வாங்க போகிறேன்னு போவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட உள்ள ஸ்மார்ட் ஃபோன் கேமராவே போதுமானது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்குன்னு யூடியூப்லேருந்து ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு கேமராவை வாங்கி உங்கள் வீடியோஸை குவாலிட்டியாக அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ நிறையா யூடியூப்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யூடியூப்லேருந்து மணி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொமோஷன்னு நிறைய விதமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இனிமேலும் உங்கள் டைமை இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணி மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, ஏர்ன் மணி ஃப்ரம் பிளாகிங். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஆர்டிக்கிளை எழுதி அதை பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களால் நல்ல இன்கம்மை ஜெனரேட் பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த யூடியூப்பில் வீடியோவாக ரெடி பண்ணி போடுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி ஆர்டிக்கிளாக எழுதி அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் பிளாகிங். இப்போ நிறைய பேர் வெப்சைட்டை வச்சு தான் அதிகமாக இன்கம்மை ஜெனரேட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி பப்ளிஷ் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் அதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் இதை ஃப்ரீயாகவே வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு ப்ரெஸ் WXங்க ஃப்ரீயாகவே வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இதில் எப்படி எனக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற ஆர்டிக்கலை சில பேர் சர்ச் பண்ணி படிக்கிறப்ப அதில் வர சில ஆட்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு ரெவன்யூ வரும். உங்களில் யாராச்சும் ஆர்டிக்கல் நல்லா எழுதுவீங்கன்னா பிளாகிங் உங்களுக்கு நல்ல இன்கம் சோர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் மற்றவங்க பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கலை செக் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்டிக்கலை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறதுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 3,
ஏர்ன் மணி ஃப்ரம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போல்லாம் நம்ம அதிகமாக ஆன்லைனில் தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ட்ரெஸ், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ்னு எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிது. அப்படி ஆன்லைனில் மற்றவங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறனால உங்களுக்கு அதில் பணம் கிடைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? இது கேட்குறதுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலுமே இதான் உண்மை. இப்போ நீங்கள் யூடியூப்பில் உங்களோட வீடியோஸ்க்கு கீழே ஒரு ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்கை கொடுத்துட்டிங்கன்னா, அதை பார்க்குற உங்கள் ஆடியன்ஸ் அந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்டை பை பண்ணாங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு விதமான கமிஷன் அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒரு ப்ராடக்ட் பை பண்ணால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோஸாக போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மொபைலோட அஃபிலியேட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். அந்த மொபைலோட ப்ரைஸ் 25,000 அப்படின்னா உங்களுக்கு வர்ற கமிஷன் 2,500 வரைக்கும் கிடைக்கும். எப்படி ப்ரோ அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரியான இகாம் வெப்சைட்டில் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அஃபிலியேட் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இருந்தால் அதில் இந்த அஃபிலியேட் லிங்கை கொடுக்கலாம். இதுக்கு உங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட இந்த அஃபிலியேட் லிங்கை ஷேர் பண்ணலாம். இப்படி நீங்கள் கொடுக்குற எல்லா லிங்க்ஸ்லேயுமே உங்களால் மல்டிபிள் இன்கம்மை ஜெனரேட் பண்ண முடியும். நம்பர் 4, ஃப்ரீலான்சிங் ஜாப். இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப்பில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களால் சம்பாதிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும், இல்லை லோகோ டிசைன் பண்ண தெரிஞ்சாலே போதும். அது மூலமாக உங்களால் ஒரு இன்கம்மை ஜெனரேட் பண்ண முடியும். ஃப்ரீலான்சிங்க்கு விதமான வெப்சைட் இருக்குது. அதில் போய் உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீலான்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்பர் 1 அப்வர், நம்பர் 2 ஃபைவர். இந்த வெப்சைட்டில் ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் வீடியோ எடிட்டிங் பற்றின ஒரு போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிங்கனாலே போதும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஒர்க்கையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எடிட்டிங்க்கு உண்டான மணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ எடிட்டிங் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்கள் அதில் பப்ளிஷ் பண்ணாலே அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு நிறைய ஒர்க்கை கொடுப்பாங்க. இது மூலயமா நீங்கள் மல்டிபிள் இன்கம்மை ஜெனரேட் பண்ண முடியும். நம்பர் 5 ரீசெல்லிங். நீங்கள் அஃபிலியேட்டில் எப்படி இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுதோ அதே மாதிரி ரீசெல்லிங்லேயும் மணி மேக் பண்ண முடியும். இது உங்களுக்கு கிடைக்கிற இன்கம்மை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னா, Shop101, மீஷோ இந்த மாதிரியான ஆப்ஸில் ரீசெல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆப்பில் போய் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்ட்ஸை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். உங்களோட காண்டாக்டில் உள்ளவங்க ப்ராடக்ட் வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணும்போதே உங்களுக்கான இன்கம்மை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும். உங்களோட இன்கம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆப்பில் உள்ள ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் 700 ருபீஸ்னால் நீங்கள் உங்களோட இன்கம்மாக எக்ஸ்ட்ராவாக 70 ருபீஸை சேர்த்து 770 ருபீஸ்க்கு பில் போடுவாங்க. ஆனால் அந்த ஒரு ஆர்டர் மூலமாக மட்டுமே உங்களுக்கு 70 ருபீஸ் மார்ஜினாக கிடைக்கும். இது மாதிரி தான் நீங்கள் இன்கம்மாக ரீசெல்லிங் மூலமாக ஜெனரேட் பண்ண முடியும். நம்பர் 6 ஆன்லைன் பெய்டு சர்வே. ஆன்லைன் சர்வேயில் நீங்களும் மணி மேக் பண்ண முடியும். நீங்கள் டைம்பக்ஸ், ஸ்வாப்பக்ஸ் வெப்சைட்டில் போய் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதில் கேட்கப்படுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணதுனால இதுலேயும் உங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 7 செல்லிங் ஆன்லைன் கோர்சஸ். எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு யூடியூப்பில் வீடியோவை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண வீடியோஸை சேல்ஸ் பண்ணி உங்களால் மணி ஜெனரேட் பண்ண முடியும். இதுக்காகவே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸ்கில்ஷேருங்கிற வெப்சைட்டில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வீடியோஸை செல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நல்லா தெரியும்னா அதை நீங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்டி அப்லோட் பண்ணுற வீடியோவால் லைஃப் டைம் அதை மக்களுக்கு தேவைப்படும். அதனால அவங்க அதை பை பண்ணிப்பாங்க. இதுலேயும் உங்களால் நல்ல இன்கம்மை ஜெனரேட் பண்ண முடியும். நம்பர் 8 செல் டிசைன்ஸ் அண்ட் எடிட்டிங். உங்களால் ஒரு லோகோவை டிசைன் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்குறது மூலமாக மணி ஜெனரேட் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங், இன்ட்ரோ மேக்கிங் மாதிரியான ஒர்க்ஸை பண்ணுறதுனால நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எடிட்டிங் தெரியலைன்னா கூட கேன்வா மாதிரியான ஆப்ஸில் டிசைன் யூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ண கற்றுக்கலாம்.
இப்படி நீங்கள் கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரியான லோகோவை க்ரியேட் பண்ணி அதுக்கு உண்டான அமௌண்ட்டையும் வாங்கிக்கலாம். நம்பர் 9 பெய்டு டெஸ்டிங். இதில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆப்ஸ் இல்லை வெப்சைட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மட்டும் கொடுக்கணும். இது யூசர் டெஸ்டிங்கிற வெப்சைட்டில் போய் உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதில் அவங்க கொடுக்குற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு இன்கம் வரும். அவங்க கொடுக்குற ஆப்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக அதுக்கு உண்டான ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வரும். பட் தென் ஏர்ன் ஃப்ரம் அட்மாப் யூஸ் பண்ணி நீங்கள் இன்கம் ஜெனரேட் பண்ண ஒரு ஆப் முதல்ல உருவாக்கணும். ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சாலே போதும். ஆப் க்ரியேட் பண்ண ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணி ஆப் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் ஷோ ஆகிற எல்லா ஆட்ஸ் மூலமாகவே உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். இதுக்கான வெப்சைட்ஸ் நிறையவே இருக்குது. எப்படி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஆன்லைனில் மணி மேக் பண்ணக்கூடிய 10 பாயிண்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க டெய்லி ஃபெல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.